குலதெய்வமே முதன்மை தெய்வம். ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரே போற்றி. ஜோதிடம் என் மகா அற்புத கலையை கற்றுத்தந்த அனைத்து மானசீக குருமார்களுக்கும் சிறம் தாழ்ந்த வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வர 29ஆம் தேதி மார்ச் மாசம் 2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆவார். அந்த காலத்துல மீனராசியில சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரன், புதன், சனி பகவான் இந்த 6 கிரகங்கள் இணைவோட இருப்பாங்க. இந்த நாள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இவ்வளவு கிரக இணைவுல குழந்தை பிறக்குது, வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன தெளிவு தர மாதிரியான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இப்போ ஒரு கிரக இணைவு அப்படின்னாலே நம்ம எல்லா நேரமும் கலக்கம் அடைய தேவை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, கிரக இணைவுல சுப கிரகங்கள் தொடர்பு வரப்ப அந்த கிரக இணைவோட முழு பலனுமே நல்ல விதமா அமையும் வாய்ப்புகள் இருக்கு. ஆதிபத்தியத்தை பொறுத்து சில முன்னும் பின்னும் இருந்தாலும் ஆனா நமக்கு ஒரு கிரக இணைவு அப்படின்னா எல்லா நேரமும் பயம் கொள்ள வேண்டிய தேவையும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு நம்ம வாழ்நாள் முழுக்கமே கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய தேவை இல்லை. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தர மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இப்போ இந்த நாள்ல அந்த குறிப்பிட்ட நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு குழப்பத்தை தரக்கூடியதா இருக்கும். என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அமாவாசை தினம். அது 2வது சனி பகவான் பயிற்சியாகி சந்திரன், சூரியன் இவங்களோட தொடர்பு கொள்வாரு. சனி பகவானுக்கு ராகுவோட தொடர்பு வரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறப்ப குழந்தையோட வாழ்க்கை கஷ்டமா இருக்குமோ, குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குமோ அப்படின்னு தாய்மார்கள் தாய் தந்தை இவங்க நினைக்கிறது எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு இது ஒரு விதியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு விதி விலக்குகளும் ஜோதிடத்துல இருக்கும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே விதியை விட விதி விலக்குகள் தான் அதிகம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அப்படி பாக்குறப்ப இந்த கிரக இணைவு அப்படின்றது மேலோட்டமா பாக்குறப்ப ஒரு நெகட்டிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது நெகட்டிவ் கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு காணொலியா இதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பொதுவாவே கிரக இணைவுல நம்ம பாக்குறது எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, எந்தெந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, அந்த கிரகங்களுக்கு உண்டான பாகை அளவு என்ன, அந்த கிரகங்கள் இணைவுல இடைப்பட்ட கிரகங்கள் என்னென்ன இருக்குது, விலகி இருக்கிற கிரகங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட 29ஆம் தேதி மார்ச் மாசத்துல சனி பகவான், சந்திரன், சூரியன் இவங்க 3 பேரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 3 பேருக்கும் அந்த பாவகத்துல இணைவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 3 பேரும் நம்ம பொதுவா ஒரு ராசி கட்டத்துல இணைஞ்சிருக்கப்ப 2 ஒளி கிரகங்களோட ஒரு இருள் கிரகமான சனி பகவான் இணைஞ்சிருக்காரு. அதனால இந்த ஜாதகதாரரோட வாழ்க்கையில தாய் தந்தையரோட ஒரு உறவானது இல்ல அந்த ஜாதகரோட வாழ்க்கையே கொஞ்சம் கவலைப்படுற மாதிரியோ இல்ல சாதாரண ஒரு வாழ்க்கை இருக்காதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கிரக இணைவு அப்படின்றது எந்த அடிப்படையில வரும்னா, ஒரு கிரகம் அதுக்கு நெருங்கிய பாகையில இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம், இந்த 2 கிரகத்தை தான் நம்ம முதன்மை கிரக இணைவா எடுத்துக்க முடியும். அப்படி பாக்குறப்ப 29ஆம் தேதி சூரியன், சந்திரன் இவங்க 2 பேருக்கும் நடுவுலயே 3 கிரகங்கள் இருக்குது. மன்னிக்கணும், சூரியன், சந்திரன், சனி பகவான் இவங்க 3 பேருக்கு நடுவுல 3 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால இது சூரியன் சந்திரனுக்கு பாதிப்பா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. இது கிரக இணைவா நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்படி நம்ம பார்த்தோம்னா சூரியனை குறிக்கக்கூடிய பித்ருக்காரகத்துவம், தந்தை காரகத்துவமும், தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் குறிக்கக்கூடிய தாய் காரகத்துவமும் எந்த விதத்திலையும் பாதிப்படைய போறது கிடையாது. முதல் விஷயம். 2வது, சூரியன் சந்திரன் 2 பேருமே தனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரோட வீட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க 2 பேருக்கும் ஸ்தான பலம் வந்துடும். அதை நம்ம அமாவாசை சந்திரனா இருக்காரு அப்படின்னு நம்ம குழப்பிக்க வேண்டிய தேவை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அமாவாசை சந்திரனா இருந்தாலும் அந்த அமாவாசை சந்திரனோட உச்ச சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு. நீங்க பாகை அளவுல நம்ம தெளிவா பார்த்தோம் அப்படின்னா, உச்ச சுக்கிரன் அவர் பரிவர்த்தனையா அடைவாரு.
பரிவர்த்தனை அடைகிறது யார் கூடனா குருவோட பரிவர்த்தனை அடைவாரு. அவர் குருவோட பரிவர்த்தனை அடைகிறப்ப குருவும் அந்த வீட்டுல ஆட்சி பெறாரு. குரு ஆட்சி பெறப்ப சூரியன் சந்திரன் இவங்க 2 பேருமே ஸ்தான பலத்துல இன்னுமே அதிகமாயிருவாங்க. அதனால சூரியன் சந்திரன் இவங்களோட எந்த விதமான உயிர்காரகத்துவத்துக்கும் நமக்கு வந்து ஒரு தொந்தரவா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. முதல் விஷயம். 2வது என்ன அப்படின்னா, இந்த சூரியன் சந்திரன் தசாகாலம் இந்த குறிப்பிட்ட 29ஆம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த நபரோட 45 வயசுக்கு மேலதான் தசாகாலமே வரும். 45 வயசு ஜாதகருக்கே 45 வயசு அப்படின்னா தாய் தந்தையரோட வயசு என்னவா இருக்கும் நீங்களே யூகிச்சுக்கலாம். இப்போ நம்ம சனி பகவான் வந்து நம்ம பேசலாம். இப்போ சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, அவர் பயிற்சி ஆகக்கூடிய நாள்ல அவரோட சாரம் வந்து புஷ்கர நவாம்சம் குருவோட 4வது பாதத்துல இருப்பாரு. அது புஷ்கர நவாம்சமா வரும். அப்படி புஷ்கர நவாம்சத்துல இருக்கிற ஒரு கிரகமே ஸ்தான பலத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிரகத்தோட ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் சிறப்பாவே இருக்கும். இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவான பார்வையா என்ன இருக்கு அப்படின்னா, அவர் ஆயுள் காரகனாச்சு. அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவும் வருமா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ராகுவோட தொடர்பு வருது, அதனால வந்து பிறக்கிற குழந்தைக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவும் வருமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரலாம். ஆனா அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இந்த இடத்துல கிடையாது. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவானுக்கும் ராகுவும் ஒரே பாகையிலே இருப்பாங்க அப்படின்றப்ப, அப்ப ராகுவும் புஷ்கர நவாம்சத்துல இருக்காருன்னு தான் அர்த்தம். ஒரே பாகையில ஒரே நட்சத்திர சாரத்துல இருப்பாங்க. அப்ப ராகுவும் வந்து புஷ்கர நவாம்சத்துல இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்ப புஷ்கர நவாம்சத்துல இருக்கிறப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ராகு சனி பகவான் இவங்க 2 பேருக்குமே உச்ச சுக்கிரனோட தொடர்பு இருக்கும். அதே நேரத்துல பரிவர்த்தனை ஆகுறப்ப வீடு கொடுத்த குருவும் சாரம் கொடுத்த கிரகமுமே ராகு சனியோட தொடர்பு கொள்வாங்க. அப்ப எப்படி வந்து இந்த கிரக இணைவால ஒரு பாதிப்பு வரும் நம்ம எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த 29ஆம் தேதி பிறக்கிற குழந்தைங்களுக்கு சூரியன் சந்திரனும் பாதிக்கப்படலன்றது தெரிஞ்சிருச்சு. ஆயுள் காரகரான சனி பகவானும் பாதிக்கப்படலன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏன் குறிப்பிட்ட இந்த 3 கிரகத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் அப்படின்றது தாய் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். சனி பகவான் அப்படின்றவரு ஆயுள குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப இந்த 3 பேருமே பாதிக்கப்படல அப்படின்றது ஒரு ஜாதகதாரரோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பாக்குறோம் அப்படின்றது என்ன பார்க்கலாம்னா, இந்த ஜாதகருக்கு ராசியிலே வந்து சுக்கிரன் உச்ச சுக்கிரன் இருக்காரு. உச்ச சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிரன் வந்து ஒரு ஆகச்சிறந்த சுபகிரகம். ஆகச்சிறந்த சுபகிரகமான சுக்கிரன் வந்து உச்சமா இருக்காரு அப்படின்றது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அந்த நல்ல விதமா இருக்கக்கூடிய சுக்கிரன் நம்ம ராசியில இருக்கிறது அதை விட நல்ல விஷயம். இதை எடுத்துக்காட்டா நம்ம ஒரு இதா சொல்லணும்னா, சுக்கிரன் சொகுச குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவரு ராசியில இருக்கிறப்ப ராசி அதிபதி வந்து நல்லா தானே இருப்பாரு. அப்ப யாரு வந்து அந்த குறிப்பிட்ட நாள்ல பிறக்கிறாங்களோ அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து சுகபோகமா தான் இருக்கும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நெகட்டிவா மட்டுமே பாக்குறதுனால எந்த விதத்துலயும் நம்மளுக்கு ஒரு குழப்பம் தான் கிடைக்குமே தவிர தெளிவு கிடைக்காது. அந்த தெளிவு வந்து இந்த மாதிரியான கிரக இணைவுகள்ல இருந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். இப்போ அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, புதன் வந்து நீசமாயிட்டாரு. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சுக்கிரனும் வக்ரம், புதனும் வக்ரம். இவங்க 2 பேருமே ராகுவோட தொடர்பு கொள்வாங்க. கிட்டத்தட்ட நெருங்கின பாகையிலே தான் இருப்பாங்க. ரொம்ப வந்து விலகின பாகை கிடையாது. அதே என்ன கவனிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகுவுக்கும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இவங்க 3 பேருக்கும் நடுவுல இவர் எந்த கிரகமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற அமைப்பே ஆகச்சிறந்த அமைப்பு தான். சரிங்களா? இப்போ புதனுக்கு நம்ம வருவோம். புதன் அப்படின்றவர் வந்து ஒரு புத்திக்காரகனா இருக்கிறவர் வந்து நீசமாய் வக்ரம் ஆயிட்டாரு. அதனால வந்து ஏதாவது தொந்தரவு இருக்குமா அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க 3 பேருமே முக்கூட்டு கிரகங்கள். அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்க பிரிஞ்சுலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்பப்போதான் நடக்கும். ஆனா சேர்ந்து இருக்கிறது அடிக்கடி நடக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கனால யார் அதிகமா பலப்படுவா அப்படின்னா புதன் தான் பலமா இருப்பாரு. என்ன காரணம்னா, புதன் சூரியனுக்கும் நண்பரா வருவாரு, சுக்கிரனுக்கும் நண்பரா வருவாரு. அப்படி வரக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு சுக்கிரனுக்கு கூட வந்து நண்பர்கள் இருக்கிறது அது பலமான ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ புதனும் பலமா இருக்காருன்னு தான் அர்த்தம். அதே நேரத்துல நல்லா கவனிங்க, இந்த ஜாதகதாரர்
உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு. உத்திரட்டாதி 4ஆம் பாதம் அப்படின்றது சனி பகவானோட நட்சத்திரம். உத்திரட்டாதின்றது சனி பகவானோட நட்சத்திரம். 4ஆம் பாதத்துல ஜாதகதாரர் பிறக்க போறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல பிறக்க போற குழந்தைகள் அந்த 4ஆம் பாதத்துல பிறப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தோம்னா சனி தசால ஒண்ணு ராகு புத்தியோட முடிவுல இருக்கலாம், இல்ல அப்படின்னா குரு புத்தியோட ஆரம்பத்துல இருக்கலாம். அப்படி பாக்குறப்ப ராசி அதிபதி வந்து குரு, அவர் வந்து பரிவர்த்தனையில ராசியிலேயே ஆட்சி ஆவாரு. அவரே புத்தி நடத்துறாரா அப்படின்னா அதுவும் ஜாதகருக்கு நல்ல விதமா தான் இருக்கும். அதுல வந்து எந்தவித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்துல சனி பகவான் கெட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் வந்து இது வந்து ஒரு சின்ன குறிப்பு, எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், சனி பகவான் வந்து இந்த சூழ்நிலையில கெட்டு போயிருக்காரு அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அத நீங்க நல்லா கவனிங்க. கெட்டு போயிருக்க சனி பகவானோட தசா 2 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த தசாவே இருக்காது. அப்படின்றப்ப நமக்கு அது அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் அதனோட பலன் வந்து நமக்கு வந்து எந்த விதத்திலையும் ஒரு கெடுபலனா நடக்காது அப்படின்றது இதுவே சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து குரு புத்தி முடிஞ்சு புதன் புத்தி ஆரம்பிக்கும். புதன் புத்தியை பொறுத்த வரைக்குமே படிப்பு காலத்துல ஆரம்பிக்கும் அப்படின்றனால பெற்றவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கும்னா, குழந்தை நல்லா படிக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கும். எந்த லக்னமா இருக்கட்டும், நம்ம ராசியை வச்சு பொதுவா வச்சு நம்ம சொல்லுவோம். லக்னத்துக்கு அப்படின்னு அடிப்படையை எடுக்காம ராசிக்குன்னு எடுத்தாலே புதன் வக்ரமாகி இருக்காரு அப்படின்றப்ப இந்த குழந்தை படிக்க நல்லாவே படிப்பாங்க. வக்ரம் பெற்ற கிரகங்கள் ரொம்ப பலமான கிரகங்களா செயல்படும் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் ஜாதகதாரருக்கு முழுமையா கிடைக்கும்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வக்ரம் பெற்ற கிரகம் புதனோட ராகு சேர்ந்திருப்பாரு. இப்ப ராகு சேர்ந்திருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அதை பெருசுப்படுத்தி தான் காட்டுவாரு. ஓகேங்களா? அதனால அந்த ஜாதகதாரர் படிப்பு விஷயத்துல ரொம்ப நல்லாவே சிறப்பாவே படிப்பாருன்னு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ புதன் தசா காலங்கள் எல்லாமே படிப்பு டயத்திலே வந்து படிக்கிறதுலயே போகும். அந்த ஜாதகதாரருக்கு வந்து புதன் வந்து இங்க நீசமா இருக்காரு, வக்ரமா இருக்காரு, இதை மட்டும் நம்ம எடுக்காம ஆட்சி பெற்ற கிரகமான குருவோடையும் தொடர்பு கொள்வாரு, உச்சம் பெற்ற கிரகமான சுக்கிரனோடையும் தொடர்பு கொள்வாரு. இதையும் நம்ம கவனிக்கணும். இது மூலமாவும் பலன்கள் நல்ல விதமா நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேது தசா வரும். கேது தசா ஜாதகருக்கு 19 வயசுல வரும். 19 வயசுல வரக்கூடிய கேது தசா கன்னி வீட்டுல இருக்காரு. கன்னி வீடு அப்படின்றது புதனோட வீடு. வீடு கொடுத்த புதனும் சாரம் கொடுத்த சூரியனும் வந்து ஒரே வீட்டுல இருக்காங்க. அவங்க கேதுவையே பாக்குறாங்க. அவங்க கேதுவையே பாக்குறப்ப நமக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா நல்லாவே பலன் இருக்கும். கேது தசாவும் சிறப்பா இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த ராசி எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம், குரு சனி கேது இவங்க 3 பேரும் தொடர்பு கொள்றப்ப ஜாதகதாரர் பொதுவாவே ஆன்மீக சிந்தனை கொண்ட நபரா இருப்பாங்க. கோயில் இது மாதிரியான விஷயங்கள்ல மத நம்பிக்கைகள்ல ரொம்பவே ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகமா இருக்கும். இந்த 3 கிரகத்தோட தொடர்பும் ராசியோடயோ லக்னத்தோடயோ லக்னாதிபதியோடயோ ராசியாதிபதியோடயோ தொடர்பு கொள்றப்ப அந்த ஜாதகதாரர் ரொம்ப மிகவும் ஆன்மீக சிந்தனையில ஈடுபடக்கூடிய நபரா இருப்பாரு, முழு நம்பிக்கையும் கொண்ட நபரா இருப்பாரு. அப்படின்றனால கேது தசாவை இந்த 19 வயசுல வரக்கூடிய கேது தசாவும் அவ கெடுத்துற போறது கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வரப்போறது சுக்கிர தசா. சுக்கிரனை பொறுத்த வரைக்குமே நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், உச்சமாயி வக்ரமாயிட்டாரு, அதனால வந்து கெடுபலன் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வரலாம். ஆனா ராகுவோட தொடர்பு கொள்றாரு. அதே நேரத்துல சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகுறாரு. பரிவர்த்தனை அப்படின்றது கேது தசா முடிஞ்சு வரக்கூடிய இந்த பரிவர்த்தனால ஒரு இடமாற்றம் கிடைக்கும் ஜாதகதாரருக்கு. கண்டிப்பா அவர் எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் அந்த ஊர்ல இருந்து அவருக்கு ஒரு இடமாற்றம் நல்ல விதத்தில் கிடைக்கும். அது எப்படி நல்ல விதம்னு கேக்குறீங்களா? சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகுறப்ப அவர் வந்து நல்ல ஸ்தான பலத்தோடவே இருப்பார். இப்பயும் அவர் ஸ்தான பலத்தோட இருக்காரு, ஆனா அவர் பரிவர்த்தனை ஸ்தான பலத்தோட இருக்காரு. அப்படின்றனால நமக்கு எந்த வித பங்கமும் இல்லாமலும் இருப்பாரு சுக்கிரன். அதனால அவர் எந்த இடத்துக்கு இடமாற்றம் பண்றாங்களோ அங்கவும் அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை தான் இருக்கும். சுக்கிர தசா காலத்திலே இந்த ஜாதகருக்கு கல்யாணம் அந்த குறிப்பிட்ட இது வந்து 26 வயசுல வந்து சுக்கிர தசை ஆரம்பிச்சு 44 வயசு வரைக்குமே சுக்கிர தசாவே போகும். அது வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னால இது சிறப்பாவே அமைச்சு கொடுத்துருவாரு. இதுக்கு இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் 46 வயசுல நமக்கு சூரிய தசா ஆரம்பிக்கும். சூரிய தசாவை பொறுத்த வரைக்குமே
ஒரு சின்ன பயம் என்ன இருக்கும் அப்படின்னா, சூரியன் சந்திரன் இவங்க 2 பேரும் அமாவாசை நிலையில இருக்காங்க, இதனால பாதிப்பு இருக்குமா அப்படின்றப்போ அது நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. வீடியோவோட ஆரம்பத்திலேயே நம்ம அதை பத்தி முழுசா தெளிவா சொல்லிட்டோம். அதனால சூரிய தசை 46 வயசுல வரப்பையுமே இந்த ஜாதகதாரரோட லக்ன ஆதிபத்தியங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம சூரியன் சந்திரன் 2 பேருமே தன்னோட நட்பு வீட்டுல இருக்காங்க. நட்பு கிரகத்தோட பரிவர்த்தனை இணையக்கூடிய குருவோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்றப்ப அது ஒண்ணும் கெடுபலனை தந்துட போறது கிடையாது. அதே நேரத்துல ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியும் ராசியிலே இருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதை நம்ம கெடுதலா நம்ம நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வரப்போறது சந்திர திசா. சந்திர திசாவை பொறுத்த வரைக்குமே 52 வயசுல சந்திர திசா வரும். அதுக்கப்புறம் 62 வயசு செவ்வாய் திசா, 69 வயசுல ராகு திசா வரும். இந்த நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, 52 வயசுக்கு மேல சந்திர செவ்வாய் ராகு தசா வருது, இதெல்லாம் கெடுபலனா செஞ்சிருமானா வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே சந்திரன் 5ஆம் இடத்த அதிபதி, செவ்வாய் 9ஆம் இடத்த அதிபதி. 5, 9க்கு அதிபதிகள் எந்த மாதிரியான கிரகங்களா இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகருக்கு ஆக சிறந்த பலன்களை தான் செய்வாங்க. அவங்க கெடுபலன்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால 5, 9ஆம் இடத்த அதிபதிகளோட தசா தன்னோட வாழ்க்கையோட நல்ல செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்க காலத்துல வர்றதுன்றது ரொம்பவே சிறப்பான அமைப்பா தான் இருக்கும். அவங்களும் எந்த விதத்துலயும் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கவே வேண்டிய தேவையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ஒளித்தன்மையோட இருக்கணும் அப்படின்ற எந்த வித தேவையும் கிடையாது. அதே நேரத்துல இருள் தன்மையோட இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கெட்டதை மட்டுமே செய்யும்ன்றதை நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இது ஒரு டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வரப்போற ராகுதசா காலங்கள்லாம் 69 வயசுல வரனால இது ஒரு பாதிப்பை தந்துருமா அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உச்சனோட ராகு கதிகள் வக்ரகிரகங்கள் சேர்றப்ப அதோட பலம் அதிகப்படும் அப்படின்றனாலையும், அதே நேரத்துல ஆட்சி பெற்ற கிரகங்களோட ராகு கதிகள் சேர்ந்தாலும் பலம் அதிகப்படும். அப்படின்றப்ப சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறப்ப ராகு இணைஞ்சிருக்காரு. அப்படி இல்ல அப்படின்னா பரிவர்த்தனையில குரு ஆட்சி ஆகுறப்ப ராகு இணைஞ்சிருக்காரு. 2 பேருமே ஆக சிறந்த சுபகிரகங்கள். அந்த காலகட்டத்துல இணைஞ்சிருக்கனால இது கெடுபலன் அப்படின்லாம் இல்ல. ராகுவோட தசாவும் அருமையாவே இருக்கும். இந்த குறிப்பிட்ட வீடியோ நம்ம பண்றதுக்கான தேவை என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய தசாக்கள் சிறப்பா இருந்துட்டாலே வாழ்நாள் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதனால 29ஆம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம கையில எதுவுமே இல்லை. குழந்தையோட பிறப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எம்பெருமான் ஈசனோட கையில தான் இருக்குது. இது நம்ம கையில எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல குழந்தை பிறந்துருச்சு, அமாவாசை தினமா போயிருச்சு, சனிக்கிழமையா போயிருச்சு, சனி தசால குழந்தை பிறக்குது, சனி பெயர்ச்சி அன்னைக்கு பிறக்குது, இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா தசா புத்திகள் ஆக சிறந்த விதத்துலதான் இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றோம். இது மூலமா ஆர்ஜி ஆஸ்ட்ரோ வியூவர்ஸ் ஒரு தெளிவு பெற்றிருப்பீங்கன்றதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆர்ஜி ஆஸ்ட்ரோ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.